சிவாய நம அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. ரீசெண்டாக ஒரு காமெடி சீன் வந்து எனக்கு ஒருத்தவங்க அனுப்புனாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கல. ஸோ இது வந்து எதுக்கு பொருந்தோம்னா, ஆயில்யம், மகம், கேட்ட, மூலம் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னும் பைத்தியக்காரங்களாவே சிலர் அதெல்லாம் நினச்சிட்டு நிறைய அதே டாபிக் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படி என்னதான் பண்ணாங்கன்னே எனக்கு இது வரைக்கும் தெரியல. நானும் நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஆயில்யம், மகம், கேட்டை, மூலம் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள மட்டும் ரொம்ப டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நட்சத்திரங்கள் ஆகாது, இவங்களுக்கு ஆகாது, இந்த உறவுக்கு ஆகாது, இதனால தோஷம், இதனால கர்ம பாதிப்பு, அந்த பாதிப்பு, இந்த பாதிப்புன்னு தோஷமே இல்லாத ஒரு நட்சத்திரத்தை, ஒரு ஜாதகத்தை யாராவது ஒருத்தரால் காட்ட முடியுமா? முடியவே முடியாது. இந்த உலக நியதி என்னன்னா, ஒன்று இழந்தாதான் ஒன்று பெற முடியும். உலக நியதியே அதுதான். ஒன்று வேணும்னா இன்னொன்று நம்ம இழக்க தான் செய்யணும். அதுக்காக வந்து எல்லாமே வாங்கிட்டே இருக்க முடியாது. ஒன்று லாஸ் பண்ணால் இன்னும் நமக்கு கிடைக்க போகுது. இதுதான் வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கலாக இருக்கவங்களுக்கு ஃபேமிலி கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ மணின்னு ஓடுறவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகத்தான் செய்யும். ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ டைம் நல்லா ஃபேமிலியோட இருக்கவங்களுக்கு மணியை வந்து ஏர்ன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதான் பர்டிகுலராக வந்து ஆயில்யம், மகம், அப்புறம் கேட்டை, மூலம் இவன் 4 பேர் தான் டார்கெட்டு. ஸோ இதவே வந்து நம்ம பேசலாமேன்றதுக்காக தான் சரி இதை பற்றி நம்ம ஒரு புரிதல் வந்து தெளிவாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த பதிவு முழுசாக பார்த்துக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க டார்கெட் பண்ண இந்த 4 நட்சத்திரத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 புதன், 2 கேது. ஸோ புதன் வந்து புத்திக்காரகன், அறிவுக்காரகன். கேது வந்து ஞானக்காரகன். ஸோ எல்லாமே வந்து நெகட்டிவாகவே சொல்லி அதில் இருக்கிற பாசிட்டிவ் ஃபுல்லாக அழைச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட மக்கள்கிட்டலாம் என்னென்னா, நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து சொன்னால் மட்டும்தான் அது உடனே குயிக்காக போகும். பாசிட்டிவான விஷயங்கள் வந்து உடனே போய் சேரணும், அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்படி தான் இதை வந்து ஆயில்யத்தை பற்றி நான் லாஸ்ட்டில் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு மகம். மகத்தில் பிறந்தவங்க ஜெகத்தை ஆளுவாங்கன்னு ஒரு பழமொழி. அந்த ஒரு பழமொழியை மட்டும்தான் இன்னைய வரைக்கும் பேசிட்டு இன்னும் மகத்தில் பிறந்த எல்லாருமே ஆண்டுட்டாங்களா கொண்டுட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக மகத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு வீரமான ஒரு அமைப்பில் இருப்பாங்க. ஆளுமை திறமை இயற்கையாகவே இருக்கும். 4 பேர் இருந்தாலும் அந்த 4 பேர் ஆளக்கூடிய திறமை அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்களுக்கு எப்போவுமே ஒரு அதிகாரம், ஒரு தோரணையோடு தான் இருப்பாங்க. நீங்கள் மகத்தில் பிறந்தவங்க எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அது போக தான் வரும்பொழுது அவங்களுக்கு எல்லாமே ஒரு விஷயங்கள் வந்து நிறைய பாதித்தாலும், குடும்பம்னு வரும்பொழுது, தன்னை சார்ந்தவர்கள் வரும்பொழுது கட்டி காப்பதில் வல்லவர்கள் மகத்தில் பிறந்தவங்க. ஸோ மகத்தில் பிறந்துட்டாங்கன்றதுக்காக அது தோஷம்னு டிக்ளேர் பண்ணி அனுப்ப முடியாது. ஞானம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஞானமே இல்லைன்னு சொன்னால் அது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ஸோ கேதுவோட நட்சத்திரம் வந்து மகமும் மூலமும். ஸோ இந்த மகம் மூலம் வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னும் பொழுது, காலபுருஷனுக்கு 5வது வீடு அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் மகம். நம்மளுடைய மனதில் வந்து என்னெல்லாம் ஒன்று நினச்சதை சாதிக்கக்கூடிய வல்லமை மகத்துக்கு உண்டு. தான் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா மாற்றிக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு தெளிவாக இருப்பாங்க. அதே போல் அவங்கள வந்து எப்போவுமே ஒரு வீட்டில் வந்து ஒரு மகம் இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டோட ப்ரொடெக்ஷன் வந்து மகம் வந்து ரொம்ப கட்டி காக்கும். ரொம்ப வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். ஸோ தான் கஷ்டப்பட்டாலும் தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு திடம் மகத்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது மகத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை திறமை வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஆளுமை திறமை, அதிகார திறமை எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து மகத்துக்கு. ஆனால் அதில் இருக்கிற ப்ளஸ் தான் வந்து நம்ம ஆளுங்க சொல்லவே மாட்டாங்க. அதில் வந்து மகத்தை வந்து இப்படி அப்படியே கேதுட நட்சத்திரம்னு அப்படியே பயங்காட்டிடுவாங்க. ஆனால் சிம்ம வீட்டில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் மிகவும் வல்லமை படைத்தது. அடுத்து வந்து கேட்டையில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூத்த மாமனாருக்கா மூத்த மைத்துனருக்கு ஆகாது. இதெல்லாம் வந்து என்ன கதைன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஸோ கேட்டை அப்படின்னாலே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்திரனுடைய நட்சத்திரம்.
கேட்டில பொறந்தவங்க கோட்டைய ஆளுவாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த ஒரு பழமொழி தான் எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டில பொறந்துட்டா கோட்டை ஆடின்றாங்களா? கேட்டில பொறந்தவங்கலாம் கோட்டை ஆள்றாங்களா? அப்படின்னுவாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்திரன் அப்படின்றது வந்து தேவர்களின் தலைவன். தேவர்களின் தலைவன் இந்திரன் வந்து சகலத்தையும் அனுபவிக்கக்கூடியவர், சகலத்தையும் ஆளக்கூடியவர். ஸோ அவர்கிட்ட எல்லாருமே கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. அந்த ஒரு எல்லாரையும் கட்டுப்படுத்துற ஒரு வசியத்தன்மை யாருக்கு இருக்குன்னா தேவேந்திரனுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து கேட்டையில பொறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே வந்து வசீகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இது போக காலபுருஷனுக்கு 8வது ராசி விருச்சகம். அந்த விருச்சகத்துல வரக்கூடிய அந்த கேட்டை தான் மனிதனுடைய ஜென்ரேஷனுக்கு காரணமா கர்த்தாவா இருக்கக்கூடியது. ஜென்ரேஷன் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த தலைமுறை வருதுன்னா எங்கேருந்து வருதுன்னா விருச்சகத்துலேருந்து தான் உருவாகுது. இது வந்து நல்லா டீப்பாக போனால் அது அந்த கான்செப்ட் வந்து மாறி போகும். ஸோ அந்த விருச்சகத்தில் கேட்டை வந்து இந்திரனுடைய நட்சத்திரம். இந்திரனாலே யாருன்றது நல்லாவே தெரியும். நம்ம உடல் உறுப்பில் அந்த இந்திரன் சொல்லக்கூடிய அந்த சில விஷயங்கள் எல்லாம் தான் அடுத்த ஜென்ரேஷனை வந்து வளர வைக்கும். அதே மாதிரி தான் கேட்டையில் பிறந்தவங்களும் அடுத்தவங்கள உருவாக்கி உருவாக்கி விட்டுடுவாங்களே தவிர தான் வந்து கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களுக்கு வழி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று. அதே போல் இந்த கேட்டில் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு கேட்டில் பிறந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாலும் தான் தன்னை நம்பி வந்தவங்கள என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. கேட்டில் பிறந்தவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும். கேட்டில் பிறந்தவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். காலங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடை வந்து உருவாக்கி கொடுத்துரும். ஒன்று. கேட்டில் பிறந்த பெண்ணாக இருந்தாங்கன்னா, ஒரு கேட்டில் பிறந்த ஒரு பெண் ஒரு வீட்டில் வந்து ஒரு மருமகளாக இருக்காங்கன்னா அந்த வீட்டை வந்து அழகாக கட்டி காப்பாற்றிடுவாங்க. அதாவது என்னென்னா அந்த ஒரு திறமை ஒரு புத்திசாலித்தனம் நிச்சயமாக கேட்டைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை மறுக்கவே முடியாது. புதன் நட்சத்திரங்க அந்த ஒரு தன் கணவன்கிட்ட ஒரு சில கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, சம்பாதிக்கிற திறமை கம்மியாக இருந்தாலும் கேட்டையில் பிறந்த பெண்கள் வந்து அதை வந்து பெருசுப்படுத்தி காட்டாமல் என் கணவர் வீட்டை நான் பார்த்துக்கிறேன்னு முன்னே நின்று எல்லாத்தையும் A to Z செய்யக்கூடிய ஒரு திறமை கேட்டையில் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு உண்டு. மூலம். மூலத்தை பற்றி சொல்லணுன்னா அனுமன் சுவாமி மூலம். ஆணி மூலம், மார்கழி மூலம். மார்கழி மூலம் வந்து அமாவாசையில் வரும், ஆணி மூலம் வந்து பௌர்ணமியில் வரும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமான், இன்னொன்று அனுமன் சுவாமி. 2 பேருமே அழிக்கக்கூடிய ஒரு கடவுள். தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இருளை நீக்கக்கூடிய ஒரு கடவுள். அனுமன் சுவாமி சொல்லவே வேணாம். ராமாயணத்தில் அனுமன் தான் மேஜர். ஸோ கெட்டதெல்லாம் அழிக்கணும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இருளை வந்து நீக்கிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஒளியை கொண்டு வரணும்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஞானம் இருக்கணும். அனுமன் சுவாமி ஞானத்தின் சொரூபம். ஸோ அவர் அதனால தான் அதில் அவதரித்தார். ஒரு மூலத்தில் பிறந்தவங்களுக்கு படைப்பாற்றல் ரொம்ப அதிகம். மூலத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு விஷயத்த கொஞ்சம் அனலைஸ் பண்ணாலே போதும், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் கேதர் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையானவங்க யாருன்னா மூலத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் அந்த மூலத்தில் பிறந்துட்டாங்கன்னு ஒரே ரீசனுக்காக அவங்கள ஓரங்கட்டி வச்சிடுறாங்க. மூலத்தில் பிறந்த நிறைய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாகவும் சரி, திருமணமே ஆகாமல் தள்ளி போகுது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பாக்கியசாலியாக தான் இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு மூலத்தில் வந்து பிறந்த ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ வந்து கல்யாணம் பண்ணிக்கவே முடியும். உண்மையிலே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 பராக்கிரமசாலியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து மல்டி டேலண்ட் இருக்கும். 1 2 கிடையாது, மல்டி டேலண்ட் இருக்கும். ஒரு விஷயத்த ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக அதை பற்றி A to Z என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கேதர் பண்ணிவிடுவாங்க. மைண்டில் எப்போவுமே ஸ்டோரேஜ் அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஞானம், மூலம்ன்றது கேது, மகம்ன்றதும் கேது, ஞானம். எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஞானம்னா நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு தான் ஞானம் வரும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. ஞானன்றது நம்ம ஒரு விஷயத்தில் டீப்பாக எக்ஸ்ட்ரீமாக போய் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதில் ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா குருவை விட விநாயகர் தான் முன்னிலையில் இருப்பார். குருவை விட ஆதி கடவுளான முதற் கடவுளான விநாயக பெருமான் தான் முன்னிலையில் இருப்பார். விநாயகருக்கு வந்து யார் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கேது தான் வந்து முன்னிலை. அதுக்கப்புறம்தான் விநாயகரை முடித்த பிறகு தான் நம்ம குருக்கிட்டே போவோம். குரு பூஜைன்னு விநாயகர் பூஜை முடித்த பிறகு தான் குரு பூஜையே.
இந்த ஒரு லைனை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே மகத்தை பற்றியும் மூலத்தை பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் கிடச்சிரும். ஸோ மகம் மூலம் அப்படின்றது ரெண்டுமே வந்து கேதுவின் நட்சத்திரம், எதுலேயுமே முன்னிலே இருக்கக்கூடியவர்கள். அவங்களெல்லாம் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும், உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். மிஸ் பண்ணுறீங்கன்னா விநாயகர் பெருமானே தூரமாக வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கேதுவின் ஆதிக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். காலபுருஷனுக்கு 5, 9 வீடு வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அதை மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து வந்து ஆயில்யம். ஆயில்யத்தை தாங்க பர்டிகுலராக எல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க. ஆயில்யத்தில் பிறந்தா அப்பாவுக்காகாது, மாமனாருக்காகாது, சூரிய தோஷம், அந்த தோஷம், குரு தோஷம், எல்லா தோஷமும் ஆயிலுக்கு தான் இருக்குது. மற்ற எந்த தோஷமும் யாருக்குமே இருக்காது. எந்த தோஷமும் இல்லைன்னா ஜலதோஷமாவது ஆயிலத்துக்கு இருக்குன்னு சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து சில்லுன்னு இருக்கும். ஸோ இதில் ஆயிலத்தில் பிறந்துட்டான்ற ஒரே ரீசனுக்காக ஏன் தான் ஆயிலத்தை எப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஆயில்யம் அப்படின்றது வந்து ஆதிசேஷனோட நட்சத்திரம். ஒரு பாயிண்ட் வந்து ஈஸியாக எளிமையாக சொல்லணும்னா, சர்ப்பம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மாணிக்கத்தை கொக்கும். அந்த மாணிக்கத்தை வந்து பொக்கிஷம் மாதிரி பார்க்கும். ஸோ அந்த மாணிக்கத்தை யாராவது போய் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது தான் ஒரே போட்டுரும். இதுதான் ஆயிலத்தோட குணம். தன்னை சார்ந்த உறவுகளெல்லாம் அப்படியே கரெக்டாக மைண்ட் விட்டால் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு அவங்களுக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு இதில் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஆயிலத்தோட இயல்பான ஒரு குணம் ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, பயன்றது ஆயிலத்துக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. அது ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கே வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான். ஆயிலத்தை பற்றி எளிமையாக சொல்லணும்னா, எது இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஆயிலத்தோட ஒரு டிஃபால்ட்டு குணம். இதனால தான் ஆயிலத்தை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காது. ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்டே போய் அதை சொல்லும், நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து போய் சொல்லும். இதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன அப்படின்னா, ஆயிலை வந்து பேசிக்காக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மைண்டில் ஏற்றிக்கும். ஒரு நாலேஜ் இருக்கும் புதனோட நட்சத்திரன்றதுனால. அந்த இடத்துல ஒரு ஆளுமையான ஒரு சில விஷயங்களை ஆயிலம் கண்டிப்பாக பண்ணணும். நிறைய பேர் ஆயிலத்தை ஒதுக்கி தள்ளி வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல ஆயில்யம் போதும் அந்த இடத்த ஆயில்யம் ஆக்குபை பண்ணிக்கும். இது ஆயிலத்தோட டிஃபால்ட்டான ஒரு குணம். அதனாலே ஆயிலத்தை நிறைய பேர் வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ கரையான் கட்டக்கூடிய ஒரு புத்தில் பாம்பு போய் குடியேறுது இல்லையா? இது சின்ன கான்செப்ட் தான். அதே தான் ஆயில்யம் பண்ணும். ரொம்ப நாள் ஒருத்தவங்க ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு கட்டி காத்துட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்கன்னும் போது அந்த இடத்துல ஒரு ஆயில்யம் போயிடுச்சுன்னா ஈஸியாக அந்த இடத்த வந்து ஆயிலியம் ஆக்கிபை பண்ணிக்கும். ஸோ அதில் அந்த இடத்துல அவங்களோட அவ்வளோ நாள் இருந்த அந்த ஒரு விஷயத்த எல்லாமே டவுன் ஆகிடுது இல்லையா? அந்த இடத்துல அவங்களோட ஒரு இமேஜ் வந்து போயிடுது இல்லையா? அதனால தான் ஆயிலத்தை எல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் ஆயில் அதெல்லாம் பெருசாகவே மதிக்காது. ஸோ இதுதான் வந்து குடும்பத்துலேயும் நடக்கும். அது மாமியார் வீட்டாக இருந்தாலும் சரி. ரொம்ப நாள் ஒரு வீட்டில் வந்து ஒரு மாமியார் வந்து ஒரு ரூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஆயில் நட்சத்திரம் வந்து போகுது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல எல்லாருமே ஆயிலத்துக்கு சரண்டர் ஆகிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த மாமியாரோட சில விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது இல்லையா? அதில் மனதளவில் அவங்க 2 பேருக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரும். இதனால தான் ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது சொன்னது. ஆயில் எங்கே போனாலும் அந்த இடத்த ஈஸியாக ஆக்குப்பே பண்ணிக்கும். அதனால தான் ஆயிலத்தை ஒதுக்கி வச்சிருது. அதுவும் ஆயிலத்தில் பிறந்தா சூரியனுக்கு தோஷம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க காலங்காலத்துக்குமா. அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், ஆயிலத்தில் பிறந்தா சூரியனுக்கு தோஷம். அது வந்து என்ன அப்படின்னா, ஆயிலத்திலே பிறந்து சூரியன் தோஷம்னா ஏன் எல்லாம் நிறைய பேர் பொலிட்டிக்கலில் வராங்க? சூரியன் தோஷம்னா அது கொடுக்கக்கூடாதுல்ல, ஏன் கொடுக்குது? கேள்வி வருதுல்ல. ஸோ என்னோட இதுவே பார்த்திங்கன்னா, எனக்கு எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. என் அப்பா எனக்கு உயிர். ஸோ நான் ரொம்ப எங்கள் அப்பாவோட செல்ல மகள். எங்கள் அப்பா வந்து என்னை ஒரு பொண்ணு மாதிரியே வளர்க்கல, பையன் மாதிரி தைரியமாக போல்டாக வளர்த்துட்டாரு. என் அப்பாவோட பேர்லேயே இருக்குது ரவி. அங்கேயே எனக்கு சூரிய பகவான் வந்துட்டார். நான் முழுமையாக சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவர். ஸோ எனக்கு எந்த இடத்துலையும் சூரியன் வந்து தோஷன்ற ஒரு அமைப்பு கொடுத்ததே இல்லை இது வரைக்கும். சூரியனை ஃபேஸ் டு ஃபேஸ் தினமும் நான் பார்த்து வழிபாடு பண்ணுவேன். 12 மணி உச்சக்கால சூரியனை குறைஞ்சது 4 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் கண் கொண்டு கண் பார்த்து என்னால்
வழிபாடு செய்ய முடியும். காரணம் என்னன்னா ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் வந்து இருந்தாலே சூரியனால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் நவக்கோள்களின் தலைவரே சூரியன் தான். அப்புறம் அவர் எங்கேருந்து நமக்கு வந்து பாதிப்பு தருவார்? நம்ம உடலில் சூரிய சக்தி இருந்தால் தான் நம்மளால் வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கவே முடியும். உடம்பு வந்து லேசியாக இருந்தால் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, எதிர்ப்பு சக்தி வந்து குறைவுன்னு. சூரிய சக்தி குறைவாக இருந்தால் தான் உடலில் எதிர்ப்பு சக்தி வந்து இல்லாமல் இருக்கும். சூரிய சக்தி அதிகமாக இருக்கும்பொழுது எது இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்கும். அது ஆயுளத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது போல தாங்க நிறைய விஷயங்கள் வந்து ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாக பேசப்படுது தவிர அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே பேசப்படுவது இல்லை. இதுதான் வந்து நிறைய இடங்கள்ல நடக்குது. ஏன்னா பாசிட்டிவாக சொல்லிட்டா கல்லை கட்ட முடியாது, அதனால் நெகட்டிவாக சொன்னால் தானே கல்லை கட்ட முடியுன்றது தான் ஒரு சிலரோட பாயிண்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த 4 நட்சத்திரமும் வந்து கெட்ட நட்சத்திரங்கள் கிடையாது. 4 நட்சத்திரமும் வந்து நல்ல நட்சத்திரங்கள். 4 நட்சத்திரம் மட்டும் கிடையாது, 27 நட்சத்திரத்துக்கும் யோகமும் உண்டு. சில பாதிப்பான ஒரு குறைகளும் உண்டு. ஆனால் குறையை மட்டுமே முன்னிலைப்படுத்தி சொல்வது தான் வருந்தக்கூடிய ஒரு விஷயமாக உண்டு. ஸோ ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியுன்றது உலக நீதி. அது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம். ஆனால் அதுவே மேஜராக ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பேசுகிறது தான் தவறானது. ஸோ இது போன்ற நிறைய ஜோதிடமான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அதை பற்றி வந்து உங்களுக்கு தேவை டீட்டெயில் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நல்லா டீட்டெயிலாக நான் அதை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம.